பிச்சை கேட்கும்படி, தர்மம் கேட்கும்படி, அவன் உதவி கேட்கும்படி ஒரு மனுஷனை கொண்டு வந்து வைப்பார்கள். அவன் யாருன்னா, ஆமா, நடக்க முடியாதவன், சப்பானி என்று போட்டிருக்கு. அப்ப சப்பானின்னு சொல்லக்கூடாது நம்ம, நமக்கு ஆமா, நடக்க முடியாதவர், முடவர். அப்ப முடவரை தூக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் வீட்டுல இருந்து கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஒவ்வொரு நாளும் வீட்டுல இருந்து அந்த முடவரை கொண்டு வந்து எங்க வைப்பாங்க அப்படின்னா தேவாலயத்துல வைப்பார்கள். தேவாலயத்துல வைக்கும் பொழுது, ஆமா, தேவாலயத்துக்கு வெளியில வாசல்ல வைக்கும் பொழுது திருச்சபைக்குள்ள வருடத்துல அவர் பிச்சை கேட்பார், தர்மம் கேட்பார். இன்றைக்கு எல்லா கோயில்கள் வாசல் இருப்பார்கள். ஆமா, அதனால கோயில் வாசல் இருக்கக்கூடியவர்கள் கோயிலுக்குள் போனால் நான் சுகமாவேங்கிற நம்பிக்கையோடு போனால் நிச்சயமாய் சுகமாவார்கள். அப்ப தேவாலயத்துக்கு வெளியே நின்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தேவாலயத்துக்குள் ஒரு நாள் போக வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர் நிச்சயமாய் அதுக்கப்புறம் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருடைய வாழ்க்கையில ஒளியை ஏற்ற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவாலயத்துல ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆமா, அவனை வீட்டுல இருந்து சுமந்து கொண்டு வச்சிருவாங்க. ஆமா, அது ஒரு நல்ல வேலையா இருக்கிறது. இவர் ஒவ்வொரு நாளும் தேவாலய வாசல் இருந்து பிச்சை எடுக்கிறான். அப்ப அது ஒரு நல்ல ஒரு வருமானமாய் கண்டார்கள். அதனால என்ன பண்றாங்கன்னா, டெய்லி அவனை தூக்கிட்டு வந்து அந்த அலங்கார வாசல்ங்கிற அந்த வாசல் பக்கத்துல அந்த சப்பானியை கொண்டு வச்சிருவாங்க. அந்த முடவரை கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். அப்ப சொல்லும் பொழுது தேவாலயத்துல பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இப்ப பார்க்கும்போது, ஆமா, இப்பதான்